அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மீண்டும் இந்த சமூக வலைதளம் மூலமாக இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். என் வாழ்க்கையில இவர் ரொம்ப எனக்கு விருப்பமானவர். இவர் தான் என் வாழ்க்கையுடைய ஒரு முன்மாதிரின்னு ஏகப்பட்ட சில மக்களை நம்ம வச்சிருப்போம். ஆனா உண்மையிலே நாம யார் நேசிக்கின்றோமோ, நாம் யார் விரும்புகின்றோமோ, அவர் நம்முடைய நலனுக்காக பாடுபடக்கூடியவராக இருக்கணும். அதுதான் ஒரு சிறந்த தலைவரும் கூட, அதுதான் நமக்கு சிறந்த நேசத்திற்கு உரியவரும் கூட. நீ மைக்கேல் ஹார்ட் தி 100 வரலாற்றை புரட்டி போட்ட தலைவர்களுடைய 100 தலைவர்களின் வரிசை பட்டியல். அதில் எனக்கு விருப்பமானதாக, நேர்மையாக நான் தேர்வு செய்த அந்த தலைவர், முதல் தலைவராக நான் முஹம்மத் அவரை நான் தேர்வு செய்து விட்டேன் என்று தன்னுடைய புத்தகத்துல சொல்றதை பார்க்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமுறை வசனத்துல சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்றாரோ, இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. உங்களிலிருந்தே உங்களிடத்திலே ஒரு தூதர் ஒருவர் வந்திருக்கின்றார். எப்படிப்பட்ட தூதர் தெரியுமா? அஸீஸுன் அலைஹிமா அனித்தும். நீங்கள் கஷ்டமடைந்தால் அது அவருக்கு நோவினை ஏற்படுத்துகின்றது. என் வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கும் நேசிப்பதற்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரை நான் பார்த்ததில்லை.